ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷித விதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. நல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட
ஒரு விசை கூட நான் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற மன மகிழ்ச்சியை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வருகிற மன மகிழ்ச்சியானது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிற மனமகிழ்ச்சி அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான் என்று சொல்லி, ஹல்லேலூயா. தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் மனமகிழ்ச்சியாய் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான் என்று சொல்லி, ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்காரனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அவன் ஒரு பட்டணத்திலே போய் ஊழியம் செய்யும் போது அங்கே குறிச்சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் அங்கே பவுல் அப்போஸ்தலனிடத்திலே வந்து அநேக நாள் அவள் சொல்லுகிறாள், இவர் உன்னதமான தேவனுடைய மனுஷன், நமக்கு தேவனுடைய ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி தொடர்ந்து அவள் பவுலை குறித்து பவுலை பார்க்கும் போதெல்லாம் சொல்லி கொண்டு வந்தாளாம். அப்போது இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தபோது பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொல்லி அந்த ஆவியுடனே சொன்னபோது அவளுடைய எஜமான்கள் எல்லாம் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கையெல்லாம் அற்று போயிற்று என்று சொல்லி இந்த பவுலையும் பிடித்து சீலாவையும் பிடித்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போய் அவங்க சொல்றாங்க, ரோமர்கள் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை அங்கே குற்றம் சாட்டுகிறார்கள். குற்றம் சாட்டி அவர்களை அநேக அடிகளால் அடித்து சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு அவர்கள் உத்தரவிட்டு விடப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த பவுல் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே கட்டப்பட்டு அங்கே சிறைச்சாலைக்காரனுடைய வசமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையிலே அந்த ராத்திரியிலே, ஆமென், ஹல்லேலூயா, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டு அவர்களுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில அவர்கள் ஜெபம் பண்ணி கர்த்தரை பாடி துதித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. நம்முடைய சரீரத்தில் ஒரு சின்ன தலைவலி வந்து விட்டாலோ, இல்லை ஏதோ ஒரு சின்ன பலவீனம் வந்து விட்டாலோ, இல்லை யாராவது நம்மளை ஏதாவது நம்ம வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லி நம்ம மனசு வேதனைப்பட்டுட்டோன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, நம்மளால் துதிக்க முடியாது. அநேக நம்ம சபைகளில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஒரு சிலர் மட்டும்தான் நல்ல வாய்களை திறந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஒரு சில ஜனங்கள் வாயே திறக்க மாட்டாங்க, அப்படியே அவங்க என்ன செய்வாங்க, ஏதோ வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்ட அந்த இரத்தம் அவர்கள் சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட போதும் அவர்கள் கட்டுகளில் இருந்த போதும் இங்கே நடு ராத்திரியிலே அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி பாடி துதித்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடி துதித்த போது அங்கே என்ன நடந்ததுன்னா, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும்
கலன்று போயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே கட்டுகளோடு இருக்கிற ஒரு நபர் கட்டுகளோடு இருக்கும்போது கர்த்தரை நோக்கி ஜெபித்து அவரை நோக்கி துதித்த போது கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. ஆமென். சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது, அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது 16:27 வாசிக்கும் போது சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. பாடி துதித்தாங்க. கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. இப்ப சிறைச்சாலைக்காரன் அவன் விழித்து பார்த்தபோது, நித்திரை தெளிந்து பார்த்தபோது கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. கதவு எல்லாம் திறக்கப்பட்டிருந்த உடனே இவன் நினைக்கிறான் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி துதித்து அவன் ஆராதனை செய்தது தப்பி ஓடுவதற்கல்ல, கர்த்தர் அந்த இடத்துல அவன் கூட இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணும்படிக்காய் இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்க இவன் பார்த்து பயந்துட்டான். பயந்து போய் ஓடி போயிட்டாங்க, எல்லாரும் தப்பிட்டாங்க. ஏன்னா கட்டுகளோடு யாருமே இல்லை, யாரையும் காணல, கதவெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயமாய் தப்பி ஓடி இருப்பார்கள் என்று சொல்லி எண்ணி அவன் கொலை செய்து கொள்ள பார்த்தான் என்று சொல்லி தற்கொலை, தன்னை பட்டயத்தை உருவி தன்னையே குத்தி கொலை செய்ய வேண்டும் என்று அவன் முயற்சி செய்யும் போது அங்கே பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்றான், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாத, நாங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து உகந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது பவுலையும் சீலாவையும், ஏன்னா கொஞ்சம் முன்னாடி கட்டப்பட்டிருந்தவங்க, எல்லாராலும் அடிக்கப்பட்டிருந்தவங்க, இவங்க பாடி ஆராதிக்கும் போது, இவர்கள் ஜெபிக்கும் போது, இவர்கள் துதிக்கும் போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது, கதவுகள் திறக்கப்பட்டது, எல்லாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. இதை பார்த்த உடனே அவன் பயந்து போய், அப்படின்னா அவங்க ஓடி போகாம அவன் சொல்றான், அவனுக்கு தைரியம் சொல்றான், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்க இங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இந்த சிறைச்சாலைக்காரன் நடுநடுங்கி பயந்து போய் பவுலை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவமா, வெளியே கொண்டு வந்து சொல்றான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பவுல் சொல்றான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை பார்த்து, குற்றவாளிகளை பார்த்து, ஆண்டவமாரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ விசுவாசிச்சா போதும், உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே அவனுக்கு ஒரு வார்த்தையை சொன்ன போது அந்த ராத்திரியிலே, ஆமென், ஹல்லேலூயா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனோடு இவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பவுலை அழைத்து கொண்டு அந்த ராத்திரியில, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒருத்தனுடைய வாழ்க்கையில அவன் தன்னை கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பின அந்த ராத்திரியில, ஆமென், அந்த ராத்திரியில கதவெல்லாம் திறக்கப்பட்டுச்சு, எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி பயந்து நடுநடுங்கி இனி வாழ முடியாது என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பின அந்த ராத்திரியிலே
ஓ, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவர்களை கூட்டி கொண்டு போய் தன் வீட்டுக்கு கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மனமகிழ்ச்சி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தற்கொலை செய்து தான் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இருக்கிற அந்த சூழ்நிலையில அவன் கர்த்தரிடமாய் தேவனிடமாய் விசுவாசித்த போது அவன் வீட்டார் அனைவரோடு கூட ஆமென் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஆமென், உங்க சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆமென், நான் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் மனமகிழ்ச்சியை எப்படி அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தாரோ அதே போல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அனுபவிக்காத ஒரு மனமகிழ்ச்சியை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க பணம் தராத மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க பதவி தராதது, உங்களுடைய அதிகாரங்கள், உங்க சொந்தங்கள், சமுதாயத்தில் உங்களுக்குள்ள ஸ்தானங்கள், உங்களுக்கு இருக்கிற நீங்க அந்த சமுதாயத்தில் நீங்க இருக்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்துகள், இதெல்லாம் தராத ஒரு மகிழ்ச்சிய விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிற உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி உண்டாக போகிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையை முடிச்சிடலாம் அப்படின்னு, ஆனா அவன் அந்த சிறைச்சாலைக்காரன் அதை முடிச்சிருந்தான் அப்படின்னா, ஒருவேளை அவன் தற்கொலை பண்ணியிருந்தானா அவனால மகிழ்ச்சியா இருந்திருக்கிற முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எங்க உங்க வாழ்க்கை முடிந்து போகணும், எதை முடிக்கணும், இதோடு முடிஞ்சுன்னு நீங்க நினைக்கும் போது நான் சொல்றேன், ஒரு புதிய துவக்கத்தை தருகிறவர் உங்க கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆமென் மனமகிழ்ச்சி உண்டாக போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 37 அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 37:4 வாசிக்கும் போது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு மனமகிழ்ச்சியை தருகிறார். அந்த மனமகிழ்ச்சியை நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்கிறார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இருதயத்தில் என்ன நினைக்கிறீங்க, இருதயத்தில் நீங்க என்ன வேண்டிக் கொள்ளுகிறீங்க அப்படிங்கிற காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ரகசியம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா மனமகிழ்ச்சியாய் இருந்தாதான் கர்த்தரிடத்தில் இருந்து நீங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மனமகிழ்ச்சியாய் இல்லாம நீங்க சோர்வுகளோடு, நீங்க ஒரு விதமான கலக்கங்களோடு இருந்தா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும் போது அதை உங்களால அனுபவிக்க முடியாது, அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொண்டாட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நீங்கள் விசுவாசமாய் இருக்கும்போது மனமகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது உங்க வாழ்க்கையில அது விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றுமில்லாத நேரத்தில், குறைவுள்ள நேரத்தில் ஆமென் மனமகிழ்ச்சியாய் விசுவாசம் வைக்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா, விசுவாசம் வைக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. அது எப்படி முடியும்? ஒண்ணுமே இல்லை, குறைவுகளோடு இருக்கிறோம், நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறா இருக்கிறது. இந்த சூழ்நிலையில எப்படி மகிழ்ச்சியா நம்மளால இருக்க முடியும்? ஆனால் தாவீது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் அவன் சகோதரர்கள் எல்லாம் அவனை ஒதுக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, அந்த வனாந்தரத்துல இருக்கும்போது சொல்றான்,
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்கிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் யாரும் இல்லாமல் இருந்தாலும், குறைவுகளோடு இருந்தாலும், நான் சொல்றேன், கர்த்தரிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அந்த விசுவாசம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதாய் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது, எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கும் போது நம்ம சந்தோஷப்படுறது ரியலான ஒன்று. அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எல்லாம் கரெக்டாக நடக்கும், எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது என்பது இயல்பான ஒன்று. ஆனால் சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது, குறைவுகளோடு நாம் இருக்கும்போது நாம் சந்தோஷமாக இருப்பது என்பது கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசமாக இருப்பதை குறித்து குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. இங்கே ஆபகுக் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியத்தை விளைவியாமர் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலாற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். அத்திமரம் துளிர் விடாம போகலாம், ஆட்டு மந்தையில் பலன் இல்லாமல் போகலாம், திராட்சை செடிகளில் பழம் இல்லாமல் போகலாம், வயல்களிலே தானியம் விளைவியாமல் போகலாம், கிடையிலே ஆட்டு மந்தையின் முதலற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றும் அத்திமரம் பலன் கொடுக்காம போனாலும், திராட்சை செடியில பழம் இல்லாம போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காம ஒன்று இல்லாம போனாலும், இதனுடைய பலன், இதனுடைய ஆசீர்வாதத்தினால நான் மகிழ்ச்சியா இருப்பவன் அல்ல. ஹல்லேலூயா. இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தரே என்னுடைய பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. எது உங்க வாழ்க்கையில இல்லாம இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கும்போது, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத மனுஷனால் ஒரு நாளும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கூட அவரிடத்தில் நீங்கள் விசுவாசமா இருக்கும்போது, நான் சொல்றேன், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில மன மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் தனக்கு குழந்தை இல்லாமல் அவள் எப்பொழுதுமே தேவனுடைய சமூகத்தில் வந்து அழுது கொண்டிருக்கிறவளாய் காணப்பட்டாள். அவள் வேதம் சொல்லுகிறது, 6வது வசனத்தை வாசிக்கும் போது அவள் துக்கப்பட்டவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. 7வது வசனத்திலே வாசிக்கும் போது அவள் மனமடிவு அடைந்தவளாய் காணப்பட்டாள் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒன்றும் சாப்பிடாமல், ஆமென், ஒன்றும் சாப்பிடாமல், 7ல் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். 8வது வசனத்தில் அவள் புருஷன் வந்து சொல்றான், நீ ஏன் சாப்பிடாம இருக்கமா அப்படின்னு சொல்லும்போது, அவள் குழந்தை இல்லையே அப்படிங்கிற வேதனையினால 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15வது அதிகாரத்தில் அவள் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றினாள் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். அந்த காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களை மனமடிவாக்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தது கிடைக்காததுனால, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் உங்களை சாப்பிட
கூப்பிடக்கூடாதபடிக்கு உங்க சூழ்நிலையை மாற்றி இருக்கலாம். ஹalleluya. மனம் கசந்து அழுதாள். ஓ, இன்னைக்கு எத்தனையோ மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலையில் காணப்படுறீங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல அவரிடத்தில் உங்க இருதயத்தை ஊற்றும் போது, ஆமென், கர்த்தருடைய சமூகத்திலே அன்னாள் விண்ணப்பம் பண்ணினாள். நான் சொல்றேன், அன்னாள் விண்ணப்பம் பண்ணினா அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆமென், ஆமென், ஹalleluya. குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அவ சந்தோஷமா இல்ல. எப்போ கர்த்தரிடத்துல போய் அவ இருதயத்தை ஊற்றினாலோ அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. அப்படின்னா நான் சொல்றேன், அவளுக்குள் ஒரு சந்தோஷம் காணப்பட்டது. ஆமென். அந்த சந்தோஷம் வந்த பின்பு அவளுக்கு ஒரு சாமுவேல் வெளிப்பட்டான். ஆமென், ஹalleluya, ஹalleluya. எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே. நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து கலிகுறு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரித்து பாடு என்று சொல்லி. ஆமென், ஹalleluya. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை இல்லை, ஒருவேளை நீங்க ஏதோ ஒண்ணு இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் சொல்றேன், கம்பீரித்து பாடுங்கள். ஆமென், ஹalleluya. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். மனமகிழ்ச்சியாய் நீங்கள் இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நான் ஒரு வாசனத்தை சொல்றேன். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 15:13 வாசிக்கும் போது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Thank you Jesus. ஹalleluya. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று சொல்லி, நீங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அது உங்களுக்கு முக மலர்ச்சியை தருகிறது. நீங்கள் மன துக்கத்தினாலே இருக்கும்போது உங்க ஆவி முறிந்து போகிறதாய் காணப்படுகிறது. 17வது அதிகாரம் நீதிமொழிகள் 17 அதனுடைய 22 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி. ஹalleluya. மனமகிழ்ச்சி. இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறீங்களா? எவ்வளவோ மருந்து சாப்பிடுறேன் குணமாகலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? அதை விட பெரிய மருந்த கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஆமென். எனக்கு பலவீனம் வந்துட்டு, வேதனை வந்துட்டு, ஏதோ உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கொள்ள விரும்புறீங்கன்னா நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருவார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஓ, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். எனக்கு பலன் இல்லைன்னு சொல்றீங்களா? ஓ, கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலனாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய வசனங்களையும் கை கொண்டு பாடி துதிங்க, அவரை ஆராதிங்க. எப்படி பவுல் சிறைச்சாலையில் துதித்த போது கட்டுகள் அவிழ்ந்து ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கு, ஒரு குடும்பம் சந்தோஷப்படுவதற்கு, ஒரு மனுஷன் குடும்பம் முழுவதும் சந்தோஷப்படுவதற்கான ஒரு வழியை உண்டாக்கினவர் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.